வந்து நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே இறந்து போயிட்டாங்க. என்னை விட என் தம்பி 5 வயசு சின்னவன் தான். ஆனா அப்பா ஸ்தானத்துல இருந்து எனக்கு இது வரைக்கும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் இப்போ போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு சொத்தை பிரிச்சு கொடுன்னா நான் பிரிச்சு வாங்கிட்டு வந்துடலாங்க சார். நெக்ஸ்ட் வந்து அவன் முகத்துல எப்படி நான் முழிக்க முடியும்? அப்ப அந்த அன்புன்றது வந்து பிரிஞ்சு போயிடுது இல்லையா? அன்புன்றது அது தனி. இப்ப அண்ணனுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கானா ஓடி போய் செய்ய மாட்டோமா? சொத்து வாங்கிட்டோம், அவனுக்கு நமக்கு சம்பந்தமே இல்ல அப்படி நம்ம போகாம விட்டுற போறது இல்லையே. இப்போ இதே மாதிரி நீங்க உங்க நாத்தனாருக்கு கொடுப்பீங்களா? சொத்து கொடுப்போம் சார், வாங்குவோம். கொஞ்சம் கூட ஒரு நியாயமே இல்ல. கொஞ்சம் யோசிக்கணும்ல. அவங்களும் தம்பி இருக்கான், அப்பா அம்மா இருக்காங்க, எல்லாத்தையும் யோசிச்சு தானே நம்ம முடிவெடுக்கணும். எனக்கு இதையும் தா அதையும் தா எல்லாம் நானே வச்சுக்கிறேன், அப்பப்போ ஏதாவது செய்யறேன், அந்த மாதிரி இருக்கு அவங்க சொல்றது. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? எங்க அப்பா வந்து நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே இறந்து போயிட்டாங்க. என்னை விட என் தம்பி 5